Hi friends, welcome to South Indian Recipes, Healthy and Yummy Cooking. It's me Rama again. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான யம்மியான கிறிஸ்பியான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் விங்ஸ். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கு. சிக்கன் உடம்புக்கு கெடுதல், அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டுங்க. பிராய்லர் சிக்கனை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி சமைக்கலாம். இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கன் அப்படின்னு கிடைக்குதுங்க. சர்டிஃபைட் ஸ்டோர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ சாப்பிடும்போது உங்களுக்கு மூட்டு வலி வராமல் தடுக்குங்க. ஏன்னா அதில் செலீனியம் இருக்குது. செலீனியம் சத்து இருந்ததுன்னா உங்களுக்கு மூட்டு வலி வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல அப்பிடைசராக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு சூப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு சரியான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ கொடுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் விட்டமின் B5 இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை இது பர்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக இருக்கும். இது எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் அதான் அளவு கம்மியாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்திங்கன்னா போதும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஹை இம்யூனிட்டி பவர் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் நீங்கள் கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபிஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த சிக்கன் விங்ஸ் நீங்கள் ரொம்பவே சுத்தமானதாக பார்த்து வாங்கணும். ஏன்னா இது இந்த கோழியோட தோலோடு சேர்ந்து வரும். ஸ்கின் பீல் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. ஸ்கின்னோடு இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஷூர் அதில் எந்த விதமான ஹேர் எல்லாம் இல்லாமல் ஒரு 10 டைம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் கொஞ்சம் சில்லி சாஸ் வீட்டில் பண்ணதுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது கபாப் பவுடர், இதுவும் வீட்டில் பண்ணது. இந்த ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கம்மிங் வீக்ஸில் கொடுக்குறேங்க. கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர். இப்போது இதெல்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இந்த சிக்கனை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சாஸ் சேர்த்துருக்கேன், சில்லி சாஸ், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கபாப் பவுடர் சேர்த்துருக்கேன். கபாப் பவுடர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. கொஞ்சம் சால்ட், உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து. நான் யூஸ்வலாக கலர் சேர்க்க மாட்டேன். அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரே விஷயத்தினால நான் இப்போ கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் இது சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours நீங்கள் எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதை பொரிக்கிறதுக்கு உண்டான பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மேரினேட் ஆகிருக்கு. 3 hours மேரினேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல கோட்டிங் கொடுக்கணும். பாருங்கள், நல்ல கோட்டிங் வந்துருச்சு. இப்போது நம்மளுக்கு KFCயில் இருக்க அந்த டெக்ஸ்சர் வேணும்னா இது தாங்க சீக்ரெட். ஓட்ஸில் நீங்கள் திரும்ப அதை நல்லா கோட்டிங் பண்ணணுங்க. கோட்டிங் சம்டைம்ஸ் ஸ்டிக்னஸ் வரும், சம்டைம்ஸ் ஸ்டிக்கினஸ் வராது. அப்போ நீங்கள் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க அந்த வாட்டர் கொஞ்சம் திரும்ப போட்டுட்டு, இப்போ பாருங்கள், இந்த ஒரு சில இடத்துல இங்கே ஸ்டிக் ஆகலை. ஸோ அதே மேரினேட் பண்ணியிருந்த தண்ணி எடுத்து போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா கோட்டிங் கொடுத்துடலாங்க. கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓட்ஸ் நல்லாவே ஸ்டிக் ஆகிருக்கு. ஓட்ஸ் நல்ல கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் வச்சுருக்கேன். நான் ஒரு ஃப்ளாட்டான பேனில் ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுடணும். அதே டைமில் நம்ம கோழி பொரிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன்ஸ் உள்ளே போக போகுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது.
சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க. அதே நேரத்தில தீயக்கூடாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எந்த மாதிரி பேன் யூஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டயட்ல இருக்கேன் மேம். நான் சிக்கன் எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எடுக்கலாம். ஹை புரோட்டீன் டயட்டா இருக்கும். நீங்க வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ சிக்கன் எடுத்துட்டு, மத்தபடி அந்த ரைஸ் அந்த மாதிரி ஹை கார்ப்ஸ் உள்ள ஐட்டம நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இன்கேஸ் எனக்கு வந்து ஆயில் பிடிக்காது, நான் டீப் ஃப்ரை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலான்னா, நீங்க இந்த கோட்டிங் இல்லாம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்துட்டு, நீங்க அவன்ல பேக் பண்ணிக்கலாம். பாருங்க. டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க. என்னோட குழந்தைங்க 2 பேரும் ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு சிக்கன் பண்றேன். ஸோ அவங்க வந்து நைட்டு டின்னர் வேண்டாம் மம்மி, எனக்கு விங்ஸ் போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்க மேல. கோட்டிங் கொடுத்தேன். இதோட நீங்க வந்து மின்ட் சாஸ் இல்லைன்னா மயோனீஸ் அப்படி வச்சு நீங்க சாப்பிடலாம். என் பிள்ளைங்களுக்கு மயோனீஸ்னா அதுவும் ரொம்ப சின்னவருக்கு ரொம்ப மயோனீஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால மயோனீஸ் வந்து நான் வெளியில வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். மயோனீஸ் வந்து வீட்லயே பண்ணிக்கலாம். அது ஹோம்மேட் மயோனீஸ் வந்து ரொம்பவே ஹெல்தி. நீங்க இப்போ பாருங்க நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லாட் வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரையாக கிறிஸ்பியாக வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்துட்டு இருக்குங்க. இந்த மீன் டைமில் நம்ம மயோனீஸும் பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்போ திருப்பும்போது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்பியாக இருக்கும், அதே டைமில் நல்ல ஜூஸியான சிக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மயோனீஸ் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. மயோனீஸ் வந்து ஒரு 3 எக்கு அண்ட் 3 எக் நார்மல் 3 முட்டை உடைச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய லெமன் எடுத்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஆயில். இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மயோனீஸ் ரெடி ஆகிடுங்க. பிளெண்டரில் ஒரு 3 to 5 minutes நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. மயோனீஸ் ரெடிங்க பாருங்கள். மொறு சிக்கன். இது வந்து மயோனீஸில் லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 2 ஸ்பூன் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம் போட்டிங்கன்னா மயோனீஸ்க்கு மயோ போண்டான்னு சொல்லுவோம். அந்த டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் எடுத்து அதே ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். மயோனீஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மயோனீஸ் போண்டாவில் நீங்கள் கொஞ்சமாக இந்த பேக்கிங் சோடா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான ஹெல்தியான யம்மி டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சவுத் இண்டியன் ரெசிபீஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.